இந்த ரமேஷையும் தேவாவையும் எப்படியாவது பிரிக்கணும். அப்பதான் நமக்கு சுமதி கிடைப்பா. ரமேஷோட நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த ரமேஷ் ஏதோ கட்டிட வேலை செய்யறதானே சொல்லிட்டு இருந்தான். சரி. ஹலோ. டே மச்சான். நீ எனக்கு ஒரு உதவி பண்ணுமேடா. சொல்லுடா. உங்க ஊர்ல எங்க மாமா வீடு பக்கத்துல ஒரு வீடு இருக்குல்ல, பழைய வீடு. அந்த வீட்டை கொஞ்சம் ரெடி பண்ணலாம்னு நினைக்கிறேன். உங்க ஊர்ல ஏதோ ரமேஷ் ஆமே கட்டட வேலை செய்யறவரு, அவர் நம்பர் இருந்தா கொஞ்சம் அனுப்புடா. சரிடா, அனுப்புறேன். நம்பர் கிடைக்கட்டும். நம்பர்ல இருந்து போன் பண்ணிடக்கூடாது. வேற யார் நம்பரையாவது யூஸ் பண்ணுமே. சுமதி, இந்த காயெல்லாம் கொஞ்சம் அறுக்கி கொடு. சரிம்மா. சமைச்சிட்டு இருக்கியா? இதுதான் நல்ல நேரம். இவளோட போன் நம்பர்ல இருந்து ஒரு மெசேஜ் அனுப்பிவிடுவோம். அப்பதான் நம்ம எந்த பிரச்சனையில மாட்டாம தம்பிக்க முடியும். ரமேஷ், நீயும் உன் ஆளும் தனியா இருந்தத அவன் மச்சினங்கிட்ட போட்டு கொடுத்தது உன் ஃப்ரெண்டு தேவதான். பாலு, எப்போ வந்த? மாமா, இப்பதான் மாமா வந்தேன். உங்களை பார்க்கதான் வந்தேன். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. வந்ததுக்கு தொழில கொஞ்சம் ஐஸ் வச்சுட்டு கிளம்ப வேண்டியதுதான். மணி என்ன ஆகுது? ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் போல இருக்கே. ஐயோ, தலை வர வலிக்குது. போன் எங்க? என்ன மெசேஜ் இது? ஏதோ நம்பர்ல இருந்து வந்திருக்கு. நீ வாளோட தனியா இருக்கிறத அவன் மச்சின கிட்ட சொன்னது ஃப்ரெண்டு தேவா. துரோகி, கூடவே இருந்து குழி பறிச்சிட்டல, உன்னை சும்மா விட மாட்டேன்டா. நண்பன் மாதிரி பழகிட்டு எனக்கு எதிரியே நீதானா? உனக்கு வச்சிருக்கான்டா. நீ ஆளோட எப்படி சேர்றன்னு நான் பாக்குறேன். ஆனா தேவா இது செஞ்சிருப்பானா? இது யாரோட நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது? சரி, அவங்கிட்டே போய் கேட்கலாம். தேவா, தேவா. வாங்கண்ணா, எப்படி இருக்கீங்க? என்ன இந்த பக்கம் வரவே மாட்டீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சு, அதான் அந்த இடத்துக்கு எல்லாம் வர முடியல. ஆமா, எங்க தேவா? அவனுக்கு கால் பண்ண, ஆனா அவன் எடுக்கல. அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். அவரோட போன் தண்ணில விழுந்துருச்சண்ணே, அதான் வீட்லயே போட்டு போயிட்டாரு. இங்கதான் என்ன பக்கத்துலதான் வேலைக்கு போயிருக்காரு. அவர் போன் உங்ககிட்ட தரேன், கொஞ்சம் குடுத்துட்டு போயிடுறீங்களா? சரிம்மா, நானும் அந்த பக்கம் தான் போறேன். குடு, நான் எடுத்துட்டு கொடுத்துறேன். அதோ இருங்க, எடுத்துட்டு இந்தாங்கண்ணே. போன் இப்ப சரியாயிடுச்சம்மா? சரியாயிடுச்சுண்ணே. தண்ணி எல்லாம் போயிட்டு காஞ்சிட்டு, அதனாலதான் உங்ககிட்ட கொடுக்குறேன், கொஞ்சம் கொடுத்துருங்கண்ணே. சரிம்மா, நான் வரேன். சரிங்கண்ணே. எனக்கும் தேவாக்கும் மட்டும் தெரிஞ்ச ரகசியம் இன்னொருத்தருக்கும் தெரிஞ்சிருக்கு. அப்படின்னா அது கண்டிப்பா தேவாக்கு தெரிஞ்சவங்களா தான் இருக்குவேன். அவங்களோட நம்பர் இந்த போன்ல இருக்குதான்னு பாப்போம். சுமன். சுமன்னா சுமதியா? அவன் பொண்டாட்டிக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுமதிய சுமன் சேவ் பண்ணிருக்கத்தான் ஒரு தடவை என்கிட்ட சொன்னான். அப்போ எனக்கு வந்த மெசேஜ் உண்மை. இந்த தேவா தான் எல்லாத்துக்கும் காரணம். ஆனா சுமதி எதுக்கு தேவாவை என்கிட்ட இப்படி போட்டு கொடுக்கணும்? எது எப்படியோ, இப்போவாவது அவனை பத்தின உண்மை எனக்கு தெரிஞ்சதே. அவனை சும்மாவே விடக்கூடாது. டே ரமேஷ், வாடா மச்சான். என்னடா இங்க வந்திருக்க? நான் இங்க இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்? அது ஒண்ணும் இல்லடா, உங்க வீட்டுக்கு போன அண்ணுதான் சொல்லிச்சு நீ இங்க இருக்கன்னு. சரி மச்சான், என்ன வேலை செய்யற இடத்துக்கு வந்திருக்க? சும்மா தாண்டா வந்தேன். அனு உன் போனை கொடுத்து உன்கிட்ட கொடுக்க சொல்லிச்சு, அதான் குடுத்துட்டு போலான்னு வந்தேன். இந்தா உன் போனு. சரிடா மச்சான், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? பண்றேன்டா, சொல்லு. என்ன உதவி? உனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன்? ஒண்ணுடா, அனுக்கு கடைக்கு போக காசு வேணும்னு சொல்லிட்டு இருந்தா, நீ கொஞ்சம் அந்த காசை வீட்டுக்கு போய் கொடுத்துறியா? சரிடா, கொடுத்துடுறேன், கொடு. தேங்க்ஸ்டா மச்சான். இதுக்கெல்லாம் எதுக்குடா தேங்க்ஸ்? இது என் கடமை, உனக்கு ஹெல்ப் பண்றது. அனு, டேய் தேவா, உன்னை பழிவாங்க
இதை விட ஒரு நல்ல சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. அண்ணே ம் சீ, என்னை விடு விடா. உன் புருஷன் பண்ணதுக்கு உன்னை வச்சுதான் பழி வாங்கணும். பையா விடு விடு அண்ணே, விடு சொன்னேன். ஆ யார் இது? யாருன்னு கேக்குறல, விடுங்க என்ன. யார் அது? விடுங்க விடுங்க என்ன. ஆ ஆ யாரது? விடுங்க என்ன. ஆ ஆ வலி தாங்க முடியலையே, என்னை விட்டுடு, என்னை விடு. என்னை விடு. யாரு யாரு இதெல்லாம் பண்றது? யாரையும் கண்டு கூட தெரியலையே, என்ன சக்தி இது? ஐயோ கடவுளே. யார் யார் இதெல்லாம் செஞ்சது? அந்த அந்த ரமேஷ் யார் இப்படி எடுத்துட்டு போனது? என்னாச்சு அந்த ஆளுக்கு? இங்க என்ன நடக்குதுன்னே புரியலையே. என்ன சக்தி அது? திடீர்னு அந்த ஆளோட காலை பிடிச்சி தூத்துது. நல்ல வேலை நம்ம தப்பிச்சோம். நம்ம அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம். அந்த உருவான மறுபடியும் நம்மள தாக்க வந்துருமோ? வெளியே போய் பார்க்கலாமா? அந்த அந்த ஆளுக்கு என்னாச்சு தெரியலையே. இங்க இங்க என்ன கடந்தா? அந்த ஆள் உடல காணும். எங்க போயிருக்கோம்? அச்சோ, இவ்வளவு நேரம் புடவை கட்டாம சுத்திட்டு இருக்கோம். எங்க போயிருப்போம் அந்த ஆளோட உடம்பு? இதெல்லாம் அவரோட பொருள் இல்ல. என்ன மோசமான வாவ. அண்ணன் அண்ணன் வாய் நிறைய கூப்பிட்டோம், நம்ம கிட்ட இப்படி தப்பா நடந்துக்கு போத்தானே. சீ, என்ன மாதிரி ஆளு. இவன் கூட எல்லாம் இவர் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருந்திருக்காரு பாரு. சரி, இந்த பொருள் எல்லாம் எடுத்து வைப்போம். நீங்களா? நான் பயந்தே போயிட்டேன். என்ன என்னாச்சு? எதுக்கு இவ்வளவு பதட்டமா இருக்க? அத ஏங்க கேக்குறீங்க? இப்ப இங்க என்ன நடந்தது தெரியுமா? என்னாச்சு? உங்க ஃப்ரெண்ட் இருக்கானே அந்த ரமேஷ், அவன் இங்க வந்திருந்தாங்க. என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தான். அப்போ அவன் காலை யாரும் பிடிச்சி இழுத்து தரன்னு வெளியே இழுத்துட்டு போனாங்க. அப்புறமா ஒரு கத்தி அவன் மெஞ்செல்லாம் போட்டு கீறிடுச்சுங்க. அதுக்கப்புறமே பார்த்தா அவன் உடம்பே காணும். அந்த ஆளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலங்க. என்னன்னு சொல்ற? நிஜமாவா? உன்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தனா அந்த ராஸ்கல்? ஆமாங்க, ஆனா அதை விட பெரிய அதிர்ச்சி, அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. என் கண்ணுக்கு யாருமே தெரியலங்க. ஆனா அவனை தானா இழுத்துட்டு போனாங்க. கத்தி தானா சுத்தி அவனை போய் வெட்டி கூறு போட்டது. இதெல்லாம் என் கண்ணால நான் பார்த்தேன். அப்படியா? இரு, நான் போய் பாக்குறேன். இது இது ரமேஷ் போட்டு ட்ரெஸ் இல்ல? வா, அப்படிதான். வா கிட்ட. அவனை கொன்னா மாதிரி உன்னையும் துடிக்க துடிக்க கொல்லணும். என்ன இது? இங்க தானே பத்தி என்ன நடக்குதுங்க? அனு சொல்றதுல உண்மையா? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. வா. ஏதோ இது வித்தியாசமா போற. என்னது இது? என்ன கட்டி போடுற அளவுக்கு என்ன சக்தி இது? முடி யாரோட முடி இது? ஒரு முடிக்கு என்ன கட்டி போடுற அளவுக்கு எப்படி சக்தி கிடைக்கும்? அவன் சட்டையில ஏதோ குங்குமம் ஒட்டி இருக்கே. அந்த குங்குமம் அனுவோடது இல்ல. அப்போ வேற யாரோடதோ. அந்த குங்குமத்துக்கு சொந்தக்காரங்களோட முடியாதா இது இருக்கணும். இந்த முடி எப்ப அருந்து விழுமோ அப்பதானே எனக்கு விடுதலை கிடைக்கும். இது யாரோட முடி?